ஆவியார் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் பிரபலங்களும் இருப்பதாக. திருப்பதியே இன்னொரு கருத்துக்களுக்காக செபிக்கவும், உங்களுடைய தேவைகள் விண்ணப்பங்களுக்காக செபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக கிறிஸ்து ராஜா வீச்சம்மா குடும்பத்தினர் அவர்களுடைய நன்றி திருப்பதியாகவும் திருவாளர்கள் பஸ்தியானுடைய மணிதாஸ் என்பவர்களுடைய நன்றி திருப்பதியாகவும் இறந்து போன ஆன்மாக்களாகிய ஜெகநாதன் கீரேஸ் ஆண்டனி கித்தேரியன் ஆன்மாக்களுக்காகவும் செலுத்துவோம். ஆண்டவருடைய முதலாவது சனிக்கிழமை பக்தியோடு என்னை கனிமறியால் எங்களுடைய தாயாகவும் அவருடைய அமலையத்திற்கு எங்களையும் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய குடும்பங்களை குறிப்பாக இந்த நாட்களிலே எங்களுடைய விசுவாசமே மேலும் அதிகரிக்கவும் நம்பிக்கையோடு கிறிஸ்து காட்டிய அந்த வழியின் பாதையிலே நாங்கள் நடக்கவும் மற்றவர்களையும் அதற்கு அழைத்து நிற்கவும் நாங்கள் இந்த வேளையிலே இந்த திருப்பதியை தக்க விதமாக ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு தடையாக இருக்கின்ற குற்றங்கள் பாவங்கள் குறைகளை நினைத்து மன்னித்து வருவோம். எல்லாம் எல்லாம் இறைவாம் ஒரே திருமகனுடைய வருகை புத்தொழி சுடர் வீசிட நீ திருமணமானிலே கண்ணி மகப்பொரு வழியாக எங்கள் மனித உடலின் சாயலில் அவர் பங்கு பெற்றதால் பகுதி அடைந்துள்ள நாங்கள் அவருடைய அருளாட்சியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உங்களோட தூயாவின் ஒன்றித்து இறைவனாயம் என்று வாழ்ந்து ஆட்சி செய்து அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளிடம் இருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 7 தொடக்கம் 10. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவறச் செய்து விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றனர். பாவம் செய்து வருகின்றவர் அலகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடம் இருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கின்றது. கடவுளிடம் இருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடம் இருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அலகையின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும்
நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்குகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கடவுள் இவ்விறுதி நாட்களில் நம்முடைய மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அக்காலத்தில் யோவான் தாம் சீடர் இருவரிடம் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ராபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர், அவர் சீமோன் பேதுருவின் சகோதரன். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருட்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேஃபா எனப்படுவாய் என்றார். கேஃபா என்றால் ஆரை என்பது பொருள். கிறிஸ்துவலான செய்தி. இன்றைய இந்த முதலாவது வாசகத்திலே யோவானுடைய நாங்கள் வாசிக்கப்பட்டோம். இதில் மிகவும் ஒரு very challenging words, I would say. அதாவது கடவுளிடம் பிறந்தவராக இருப்பதால் அவர்கள்
பாவம் செய்ய இயலாது. Right? யார் யாரெல்லாம் பாவம் செய்யாதாக இருக்கிறீங்களா? பாவிகள் இங்கே இருக்கிறீங்களா? எல்லாருமே பாவிகள் தான். முதல்ல கைமே வரையில முன்னுக்கு இருக்கிறாங்க 2 பேர், அங்கே இருக்கிறாங்கலாம் பாவம் செய்யாதார்கள். எல்லாருமே பாவம் செய்யறது என்ன? எல்லாரும் அது மனித இயல்பு. சரியா? மனித இயல்பு. அந்த பாவம் என்கின்றது எங்களுடைய மனித இயல்பினாலே நாங்கள் செய்கின்ற தவறுகள், தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற தவறுகள். அதைத்தான் நாங்கள் யாருக்கு எதிராக செய்கிறாங்க பாவம்? முதலாவது கடவுளுக்கு விரோதமாகவும், அடுத்தது மற்றவர்களுக்கு விரோதமாகவும். சரியா? அதுதான் 2 கட்டளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னென்ன கட்டளை? கடவுள் அன்பு, சரியா? கடவுளை அன்பு செய்வதை மறந்து அதை வெறுத்து கடவுளுக்கு விரோதமான செயல்பாடுகள் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் கட்டிக்கொள்ளுகின்ற பாவம் கடவுளுக்கு விரோதமானது. அதே போல அயலவர்களுக்கு விரோதமான பாவங்களை நாங்கள் செய்து கொள்கின்றோம். அதற்கு எங்களுக்கு ஒரு பரித்தியாகம் என்ன என்னென்று கிடைக்கிறது? அவசங்கித்தனம். சரியா? அதாவது நம்ம யோவான் சொல்றாரு, மிகவும் ஒரு கடினமான வார்த்தை. கடவுளிடம் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. சரியா? அதாவது என்ன செய்யணும்? நாங்கள் கடவுளோடு நாங்கள் கடவுளிடமிருந்து ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டும். ஆவியில பிறக்கணும். சரியா? ஆவியிலும் உண்மையிலும் பிறக்கின்ற பொழுது எங்களுக்குள் பாவ இயல்புகள், பாவ சிந்தனைகள், பாவ நாட்டங்கள் ஒன்றுமே எங்களுக்கு வராது, எங்களுக்கு இருந்தாது. எங்கள் ஆவி, ஆண்டவருடைய ஆவி எங்களை ஆட்கொண்டிருக்கின்றார், சூழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். So we have to get it so clearly and we have to live it. And then the gospel reading பார்த்தீங்கன்னு சொன்னால் புனித யோவான் எழுதிய நற்செய்தி. சரியா? யோவான் எழுதிய திருமுகம், யோவான் எழுதிய நற்செய்தி. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் நற்கருணை எழுந்தேற்றத்துக்கு கொடுத்த மறை உரையினுடைய பகுதியாகத்தான் இதை நீங்கள் எடுக்கணும்னு சொன்ன தொடர்ந்து வாழ்கின்ற ஒரு பகுதி. 1வது அதிகாரம், யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம். சரியா? 1வது அதிகாரத்துல ஸ்நாபகர் திருவிழுக்கு யோவான் ஆண்டவரை மெசியாவை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடவுளின் செம்மறியாண்டு. அதுக்கு என்ன செய்றாங்க? 2 அப்போஸ்தலர்கள், அவரோடு பயணித்த 2 அப்போஸ்தலர்கள் என்ன செய்றாங்க? ஆண்டவரை பின்பற்ற தொடங்கினாங்க. சரியா? ஆண்டவரை பின்பற்ற தொடங்கினாங்க. ஆண்டவருக்கு தெரியும் 2 பேர் வராங்க, strangers are coming, right? So then என்ன கேட்டாங்க அவங்க ஆண்டவர்கிட்ட? அது முக்கியமான கேள்வி. ஆண்டவரே, நீர் எங்கே தங்கி இருக்கின்றீர்? சரியா? எங்கே? Where do you stay? Where are you staying? அது சும்மா வராது அந்த கேள்வி. இங்க தாகம் இருந்தால்தான், ஏக்கம் இருந்தால்தான் அந்த கேள்வியை நாங்கள் கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்கே தங்கி இருக்கின்றீர் என்ற கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். அதுதான் சீடத்துவத்தின் 1வது கேள்வி. சரியா? நாங்கள் சீடத்துவத்தில் வாழணும் என்று சொன்னால் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவருடைய விட அந்த மறுமொழி வந்து பாருங்கள். Come and see, right? Come and see. That means you have to go and see. You have to go and see for yourself, right? பாருங்க, அப்படி என்ன சீடத்துவம் வளர சொன்னாங்க. அவங்க கேட்டு பிறகு என்ன செய்றாங்க? அங்க போய் பார்த்தாங்க. அதே போல நீங்க சொல்ல கோயிலுக்கு போற, நீங்க யாத்திரைகள் செய்யற, நீங்க இங்க வந்திருக்கு, நீங்க ஒரு மாதம் வார, நீங்க பெருசாக வந்து பாருங்க. சரியா? வந்து பார்க்குறீங்க, அந்த அனுபவத்தை பெறுகின்றீங்க. இப்ப அவங்கள அனுபவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? என்ன செய்றாங்க? அதுல 2 சீடர்கள், ஒரு ஆள் யாரு? அந்திரேயா, ஆண்ட்ரூ. அதுக்கு அடுத்தது யாரு? யார் சொல்லுங்க? இந்த நற்செய்தி எழுதினது யார்? யோவான். ஒரு ஆள் யோவான், மற்றது ஆண்ட்ரூ. சரி, இதெல்லாம் 2 சீடர்கள் ஆண்டவர்ல போய் தங்கி இருந்து பார்த்தாங்க. சரி, அந்த நாள் ஆண்டவரோட தங்கி இருந்து ஆண்டவரை அனுபவித்தாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? ஆண்ட்ரூ போய் அந்திரேயா போய் யார்கிட்ட சொல்றாரு? பேதுரு யாரு?
அவருடைய சகோதரன். சரியா? பீட்டர். சரி, அவருடைய சகோதரர் ஆண்ட்ரூட பிரதர் தான் பீட்டர். நாங்கள் மெசியாவை கண்டோம் என்ற ஒரு பெரு மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் சொன்னார்கள். அதைத்தான் பகிர்வு. சரியா? நீங்க இங்க வந்துட்டு இந்த பிரசன்டேக்கு வந்து போயிட்டு நீங்க என்ன சொல்லணும்? பகிரணும் ஆக்களோட. ஆக்களை சொல்லணும். நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடி போனோம். ஆண்டவர் எங்களோடு பேசினார், எங்களோடு உறவாடினார். எங்களுக்கு இருக்கின்ற அந்த உறவை நாங்கள் ஆழப்படுத்தினோம், அனுபவித்தோம். நீங்களும் வந்து பாருங்கள் என்று அவருக்கு சொன்னார். பிறகு பீட்டர் வாரார், என்ன பேதுரு வாரார். சரியா? பேதுரு வந்தார். ஆண்டவரோட சொல்றாரு, நீ பாரு, கேட்பா பாரு. பாருங்க என்ன மாதிரி அந்த சீடத்துவம் வளர்ந்து கொண்டு ஒரு ஆள் இருந்து மற்றாள் இருந்து மற்றாள். அதுதான் உரையாட்சி, உரையாட்சி. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரர்களே, இதற்குத்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது இல்லாத வாழ்க்கை, இறையாட்சி இல்லாத வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை. அதைத்தான் முதலாவது வாசகத்துல சொல்றாரு. அதுல கடவுள் பிரசன்னம் இல்லை, கடவுளுடைய அருளாட்சி இல்லை. அதனால பாவங்கள் மலிந்து, பிரச்சனைகள் மலிந்து இருக்கிறோம். எனவே இன்று நாங்கள் நாங்கள் ஆண்டவருடைய உடலை உட்கொள்ளும். சரியா? திருப்பணிகள். எனவே ஆண்டவர் எங்களோடு வந்து தங்க இருக்கின்றார், உங்களோடு வந்து தங்க இருக்கின்றார். எனவே அந்த கடவுளுடைய செம்மறி, எங்களுடைய பாவங்களை போக்குகின்றவர், எங்களுக்காக பிறந்து எங்களோடு வாழ்ந்து எங்களுக்கு மீட்பை கொண்டு வருகின்ற இறைவன் உங்களோடு வாசம் செய்ய இருக்கின்றார். எனவே அந்த இறைவனை வரவேற்று உங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுங்க. கடைசி இடத்தை கொடுத்தாங்க, முதலாவது இடத்தை கொடுத்து அவரோடு நாங்கள் பயணிக்க, குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் இறை அனுபவம், இறை பிரசன்னம், இறை சித்தத்தின்படி நல்ல சீடர்களாக சீடத்துவத்தில் தொடர்ந்து வாழ நாங்கள் முயற்சி செய்வோம். அதற்காக நாங்கள் செபிப்போம். ஆமென். எழுந்திருந்து எங்களுடைய விசுவாசங்களுடைய நன்றாட்டுக்களை குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டு Pilgrims of Hope, எல்லாருக்குமே எங்களுடைய நம்பிக்கை மேன்மேலும் வளரும். அந்த நம்பிக்கையின் மூலம் எங்களுடைய விண்ணப்பங்களை நாம் ஆண்டவரிடம் எடுத்துக் கொள்வோம். திரு அவையை வழிநடத்தும் அன்பு தெய்வமே இறைவா, தமக்கு தரப்பட்ட நம்பிக்கையின் ஆண்டில் நாம் பயனுள்ள முறையில் செயல்பட எம்மை வழிநடத்துபவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்து அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, ஆரம்பித்திருக்கும் இப்புதிய ஆண்டில் ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்க, அவரின் அன்பை உணர்ந்து இரக்கத்தில் நிறைந்திருந்து நம்பிக்கையின் மேலோங்க, அவரின் உடல் இருப்பை நாம் உணர்ந்து அன்பில் வளர துணை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்று இறைவா, திருமுழுக்கின் மூலம் தூய ஆவியானவரின் அருளை பெற்றுக்கொண்ட நாமும் அவரின் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் அன்பு கொண்டிருப்போம். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலும் இருந்து நம்மை மீட்கும் என்பதை உணர்ந்து வாழ பெறந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் தெய்வமே இறைவா, புதிய ஆண்டின் கல்வியை ஆரம்பிக்கும் மாணவர்களை உன் பாதம் தருகின்றோம். அவர்கள் தொடரும் கல்வியை ஆசீர்வதித்து அவர்கள் நற்பண்புடன் தமது பொறுப்புகளை உணர்ந்து நல்ல பிள்ளைகளாக வாழ வளர அருள் புரிய
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவரே எம் இறைவா, எமது குடும்பங்களை உன் பாதம் தருகின்றோம். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க அருள் புரிந்தருளும். தொழில்நுட்ப சாதனங்களும் முக்கியத்துவம் கொடுப்பதை குறைத்து உறவுகளுக்கு மதிப்பளித்து வாழ தரந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரையும் படைத்து எங்களுக்குள் வாசம் செய்கின்ற எல்லாம் நல்ல பக்தனாகிய ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு தங்கியிருக்கவும் நீ எங்களோடு தங்கியிருக்கவும் இந்த விசுவாச நம்பிக்கை ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவருக்காக செபிப்பதோடு மட்டுமல்லாது எங்களுக்காகவும் எங்களுடைய ஆன்மீக விடேற்றத்துக்காகவும் செபித்து நாங்கள் பலனடையவும் நாங்கள் உம்மோடு உம்மிடமனத்துக்குரிய அனைத்து வேண்டுதல்களையும் நம்முடைய திருமணத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நன்றி செலுத்துவது மெய்யாகவே தாவுடைய நீதியமாக எங்கள்
கிறிஸ்துவர் என்று ஒளி வீசுகின்றது. ஏனென்றால் வாக்கு பலம் குறைந்த இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லாத மாட்சி வருவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்பது புதிய இந்த உறவு ஒன்றினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உங்களை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது. ஆண்டவரை நீங்களாக புதியவர்க்கு ஞானத்திற்கு ஊற்று. ஆகவே உடைய பிரியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தாமல் வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுதலமாக அவர் பாடுபடுள்ள தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் கூடாது. அவர்களிலிருந்து அதனுடைய பின்னத்தை நடத்த வேண்டும் நன்மை கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைப்பவர்கள் நாங்கள் பின்னத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணோடைய சகோதரர்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் நிலத்திலும் பங்கோடும் மக்களை தூயாவையோடு சேர்க்க வேண்டும் என நம்மை தாமியிடம் நன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகம் பரவியிருக்கிறது திருச்சபையை நினைவு கொண்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் லயோ, எல்லா திருவிழாகிய அனைவரோடும் அது திருவவை அன்பின் நடைபெற செய்கிறது. மேலும் வீட்டிலும் நோக்கிடம் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறக்கத்துடன் எப்பொழுதும் திருவுகாடியும் ஏற்றுள்ள விழாக்கள் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான மரியாள், அவருடைய கணவரான ஜோசப், திருத்தூதர்கள் இவர்கள் வந்தவராயிருந்தோர் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இறைவாக பங்குகளும் தகுதிகளும் பொருட்டு திருவாகிய கிறிஸ்து வழியாக இப்பந்தே உண்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் ஆகிய தந்தையை தூயாவை ஒன்றித்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று நமக்குரியது. மீட்பதில் கட்டளையால் கட்டிக்கப்பட்டு நமக்கு படித்தனியாக நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மது அப்போஸ்தலர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை மாறாமல் உங்கள் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழாவிற்கு ஏற்ப
இதோடைய சமரிதோலை பாவங்களை போக்குகிறவர் சமரியிலிருந்து கலக்க பெற்றவர் பெற்றோர்
மதவிலக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் வருவதாக இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் கூட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. நாங்கள் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி முறைகளாக ஆசீர்வதிப்பாராக. பணிபுரிய சென்று வாழுங்கள். I have to recognize these young kids. They have just started their altar service for the first time, right? All of you, I think so. Are you maybe second, third time? So we have Babika and Marcus, Bethany, and Joel and Sharon. Thank you very much. We have I hope you will come next time, okay? This is just the beginning. God bless you all. Thank you to the parents for bringing the children to the Mass. I see some of the young people who come to the church. So good because the parents have to bring the children to the church, right? Because you show them the path and you bring them to the church and they live their faith. And thanks to the choir and for all of you, especially we made this எல்லாருக்கும் நன்றி. ஆண்டவருடைய விரைவாக இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் விரைவாக ஆசீர்வதிப்பார். என்னை கன்னிவெளியாளர்களுக்கு பரிந்துரை செய்வார். சந்தோஷமாகவும் ஆதரவாகவும் உங்களுடைய இல்லங்களுக்கு சென்று வாருங்கள். Thank you and Happy New Year. Happy New Year to Father. Let's take the cross and go back. Take the cross. Get down, get down. Seva. Wait. Okay, follow. Wait.